முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஈஸியான முறையில் பொரிக்கலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கணும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயத்தை வதக்கிட்டிங்களா? குழம்புக்கெல்லாம் வதக்குறோம் பாருங்கள், அது மாதிரி ஊற்றக்கூடாது. சும்மா எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிடணும். வேகமாக வச்சு வதக்காதீங்க, ஸ்லோவாக வச்சு வதக்குங்க. அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு. பார்த்திங்களா? லைட்டாக தான் வதக்கணும். மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலரிடுங்க. சரிங்களா? இது மாதிரி கலரிடுங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே அந்த வெங்காயத்தில் கலரி விட்டுருங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ முட்டை அத்தனை உடச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற முடியாது. அந்த ஒரு வெங்காயத்துக்கு 3 முட்டை தான் ஊற்ற முடியும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. 3, 2 அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. இது 3 முட்டை ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டை.